இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடைசியா இன்னும் 2 கேம்ஸ் இருக்கு. அதுதான் ரொம்ப டஃப்பான கேம். எல்லாரும் ஆவலோட காத்துருங்க. நம்ம மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மீட் பண்ணலாம். ஓகே, ப்ளீஸ் டேக் யூர் சீட். வா போலாம். அங்கிள் அங்கிள், யார் பாப்பா நீ? என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அங்கிள், என்ன 4-5 ரவுடிங்க சேர்ந்து என்ன ஸ்கூல்ல இருந்து கடத்திட்டு வந்து இங்க இருக்க ஃபேக்டரியில அடைச்சி வச்சுட்டாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட தப்பிச்சு வரேன். என்ன காப்பாத்துங்க. நீங்க எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? யாருமா அவனுங்க? எனக்கு தெரியல அங்கிள், பயமா இருக்கு. அவங்க மறுபடியும் வந்துருவாங்க. என்ன எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பயப்படாத பாப்பா, நான் உன்னை கூட்டு போறேன். முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். சரி அங்கிள். ஏய், ஐயோ, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. என்ன விடு. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. விடுடா என்ன. விடுடா. விடு. என்ன விடு. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. ஏய், சேர் எடுத்துட்டு போடா. விடுடா. விடுன்னு சொல்றல. விடுடா. ஏய், நீங்க எதுக்கு என்ன தம்மா துண்டு இருந்துகிட்டு எங்க கிட்ட ஆட்டமா காட்டுற? என்ன விட போறியா? ஏய், இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்காம என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? விடுடா. நம்ம கண்ணுல அசால்ட்டா மண்ணவர் தூவிட்டு தப்பிச்சு எல்லாரையும் மாட்டி விட பாத்துருச்சு. விடு. ஹாய். நீங்க எல்லாரும் அடுத்த போட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் உங்களோட அடுத்த கேம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்னடா இந்த விலங்க காட்டி இதான் கேம்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த கை விலங்க ஹஸ்பண்ட் கையிலயும் வைஃப் கையிலயும் நாங்க போட்டு விட்டு லாக் பண்ணிடுவோம். தோ களிமண் இருக்குல்ல, லாக் பண்ண அந்த 2 கைகளை வச்சு அவங்க மனசுல நினைக்கிற உருவத்தை இந்த களிமண்ல கொண்டு வரணும். மித்ரா, அடுத்து வர கேம நீதான் ஆடணும். பாரதியோட குழந்தைய கடத்திருக்கிற விஷயம் பாரதிக்கு தெரிஞ்ச மட்டும் போதும். அவளை நிம்மதி இல்லாம கடைசி வரைக்கும் ஆதி கூட சேரவே விடாம பண்ணிடலாம். ஏய், குழந்தைய கடத்தி வச்சிருக்கவங்க கால் பண்றான். நான் போய் பேசிட்டு வரேன். ஏய், சொல்லு. மேடம், திரும்ப அந்த பாப்பாவை பிடிச்சாச்சு மேடம். ஏய், வேலையை முடிச்சிட்டல, அந்த பொண்ணு சேஃப் தானே? ஆமா மேடம். சரி, நான் சொல்ற மாதிரி செய். அந்த பொண்ணு வீடியோ எடுத்து பாரதியோட போனுக்கு அனுப்பி வச்சிரு. அவ அதை பார்த்துட்டு சாகணும். அப்புறம் நான் சொல்ற மாதிரி பாரதிய பண்ண சொல்லி மிரட்டு. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் மேடம்.